வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்றுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்றுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடலில் தற்போது வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ள நிலையில் நாளை மறுநாள் புயலாக மாறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் தற்போது வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி விரைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுவரை வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், விரைவில் இந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை காலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை மாலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி 25ஆம் தேதி காலையில் வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் வடக்கு நோக்கி நகர்ந்து செல்கிறது. அதனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது முழுவதுமாக தமிழ்நாட்டை விட்டு விலகி வங்கதேசத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறது. 25ஆம் தேதி காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெற்று தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி மாலையில் வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரை பகுதிகளில் தீவிர புயலாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டை விட்டு விலகி மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தின் கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறது. இது புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் இந்த ஆண்டு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய முதல் புயலாகவும் இது அமையும். ஓமன் நாடு பரிந்துரைத்திருக்கிறபடி ரீமல் என்று இந்த புயலுக்கு பெயரிடப்படும். தற்பொழுது வரை இந்த புயல் எங்கு கரையை கடக்கும் என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வு குறித்து கண்காணித்து வருவதாகவும் புயலாக வலுப்பெற்ற பின் எந்த பகுதிகளில் இது கரையை கடக்கக்கூடும் என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்தடுத்து வரும் செய்தி குறிப்புகளில் அறிவிக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.